நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் சார். இந்த கோவில் திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து ரோஸ் மில்க்லாம் கொடுப்பாங்க. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி பார்க்குறேன், கோடை காலத்துல நடைப்பயணம் போகக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருக பக்தர்களுக்கெல்லாம் ரோடுலலாம் தண்ணியை பீச்சி அவங்களுக்கு வந்து இந்த சூடு தெரியாம இருப்பதற்காக தண்ணி அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதை பார்த்தோன்னே சில மீடியால வைரலா போடுறது, இதுதான்டா தமிழகம், தமிழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கோம். இப்போ நேத்து ஒரு காட்சியை நான் வைரல் வீடியோவை பார்த்தேன் சார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கோமலீஸ்வரன் பேட்டை, அங்க வந்து நாராயண நாயக்கன் தெருன்னு இருக்கு. அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவில் வாசல் அந்த தெருவை அடைத்து வந்து இஃப்தார் விருந்து, அங்கதான் அங்க சிக்கன் பிரியாணி எல்லாம் சாயந்தரம் அந்த ரமதான் முடிந்த பிறகு போடுறாங்க. இது பல இந்துக்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோ இப்போ 2 நாளா வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கூடவே இன்னொரு செய்தியும் இருக்கு. கங்கையில் வந்து இஃப்தார் நோன்பு திறந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு கங்கையிலேயே அதையும் போட்டிருக்காங்க. யோகி அரசு அங்க அது அடுத்த அரை மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதும் வீடியோவா வந்துருச்சு. இது 2 செய்தியும் எப்படி பாக்குறீங்க? இந்த 2 செய்தியில பொதுவான ஒரு செய்தி, ஜிஹாதி எண்ணம் என்பது ஒரு இஸ்லாமியனை எவ்வளவு வக்கரம் பிடித்தவனாக மாற்றும் என்பதுதான் இந்த செய்தி. நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், இல்ல முகலாயர் படையெடுப்பு காலத்துல பார்த்தீர்கள் என்றால், இந்துக்களை மதமாற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவனை மதமாற்ற முயற்சி பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணலைன்னா கையை காலை பிணையில கட்டி போட்டுட்டு அவன் வாய்க்குள்ள பசுமாமிசத்தை திணிப்பார்கள். இந்த கதையை நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல சுதந்திர போராட்ட காலத்திலையும் இது நடந்திருக்கு. இவன்கள் மேல கோபம் வரணும் என்பதற்காக பசுமாமிசத்தினுடைய அந்த குழப்ப தோட்டால தடவி என்ற கதைகள் எல்லாம் நாம் படித்திருக்கோம். அப்ப இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, வக்கரம் என்ன இருக்குன்னா, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நிந்தனை செய்வது. திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது? ஒரு எலெக்டட் எம்பி அங்க போய் நின்று நான் மாமிசம் சாப்பிடுகிறேன் பாருன சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டது உண்மையா இல்லையா? அப்ப அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறதுனாலதான் தனக்கு திருப்திங்கிற எண்ணம் யாருக்கு வரும்னா, சாதாரண இஸ்லாமியனுக்கு வராது, ஜிஹாதி எண்ணம் புகுத்தப்பட்ட இஸ்லாமியனுக்கு வருகிறது. அப்படித்தான் சொல்றோம். அப்ப அந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறதுனா, அந்த எண்ணம் புகுத்தப்படுகிறது. அப்ப நீங்க சாதாரணமா இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சிவன் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ஜட்ஜு சொல்றாராம், அது எப்படி கங்கை நதி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாருக்கும் சேர்ந்தது தானே, இதுல நான் வெஜிடேரியனே வரலையா? அப்படின்னா ஏன் முஸ்லிம்கள் வரக்கூடாது? சார், கங்கை என்பது கங்காமா என்று பார்க்கப்படுகிறது, புனித மாதாவாக நினைக்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க வந்து வேண்டாதது பண்ண, எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் டெம்பிளோ அது அங்கேயும் பொருந்தும். அப்ப நீங்க கங்கை என்று பார்க்கும்போது என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறது என்று சொல்லும் போது நீங்க அங்க போய் எப்படி அதை செய்ய முடியும்? அந்த கங்கைக்கு வந்து நான் ஆராத்தி காட்டுகிறேன். நீங்க ஹரித்வார் போனா, எல்லா உத்தரப்பிரதேசத்துல போனா, அலகாபாத் போனா, எல்லா இடத்துலயும் அந்த கங்கா ஆராத்திங்கிறது அவ்வளவு ஃபேமஸ். அப்போ அந்த கங்கையை நான் நதியாக பார்க்கிறேன்னு நான் போய் அந்த கங்கையினுடைய கங்கா மாதா மேலையெல்லாம் நான் மாமிசத்தை தடவி குழப்ப தடவேன்னு சொன்னால், இது அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு மத நம்பிக்கை மீதான என்னுடைய தாக்குதல் என்பதுதான். இது கங்கையில போய் நான் சார் இஃப்தார் நடத்துறதுக்கு உங்களுக்கு நிலமே இல்லையா இந்த பூமியில? கேள்வி அதுதான். கங்கை கரையிலேயே இடம் இல்லையா? இல்ல ஊருக்குள்ள இடம் இல்லையா? ஏன் அது போட்டுல போய் சாப்பிட்டு அதை அசிங்கம் பண்ணி அதை வீடியோ பண்ணி அதை போட்டு இப்ப என்ன சொல்லுகிறார்கள், ரீலுக்காக பண்ணோம். ரீலுக்காக பண்ணாலும் அயோக்கியத்தனம் தானே சார். மோட்டிவ் வந்து ஹிந்து நம்பிக்கையை அசிங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான். எப்படி திருப்பரங்குன்றத்துல ஒரு எலெக்டட் எம்பி நவாஸ்கனியே பண்ணினாரோ அதைத்தான். ஆனா யோகி அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுத்து விட்டது. இன்னை வரைக்கும் திராவிட மாடல் அரசு நவாஸ்கனியை தொடக்கூட இல்லை. இன்றைய நவாஸ்கனிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கு. நவாஸ்கனிக்கு சப்போர்ட்டா அந்த பக்கத்து தொகுதியினுடைய இடதுசாரி கட்சி எம்பி சு வெங்கடேசன். அவர் ஒரு எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமான பைத்தியக்காரர். எல்லா விஷயத்தையும் பொய்யா சொல்றதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது. டக்குன்னு கற்பனை கட்டி பொய் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளு.
எப்படித்தான் மனசுக்குள்ளேயே அவர் மைண்டுக்குள்ளேயே ஒரு லைஃப் ஃபேக்டரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொய் உற்பத்தி சாலை அந்த மனசுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அவர் போய் உடனே சப்போர்ட் பண்றாரு. இதுதான் அங்க நடக்குது. இங்க என்ன நடக்கணும்? இப்போ கோமலேஸ்வரம்பேட்டை கொஞ்சம் ஹிந்துக்கள் அதிகமாக விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஏரியா. அப்ப அந்த ஏரியால நீங்க சாதாரணமா ஹிந்துக்களுக்கு எதிராக சேட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. பண்ணுகிறார்கள் என்றால் அரசாங்கம் துணை இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி திருப்பரங்குன்றத்துல நவாஸ்கனிக்கு துணை இருந்ததோ, எப்படி நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கூட ஜமாத்தே கோர்ட்ல ஃபைல் பண்ணலைன்னா கூட, எப்படி தர்கா கமிட்டியே சண்டைக்கு வரலைன்னா கூட அதை கிளப்பி விட்டு திமுக அரசாங்கம் சொன்னது கூட, இங்க யாரோ அரசாங்கத்துல உள்ளவர்கள் இல்ல திமுகவில் உள்ளவர்கள் தான் இதை குழப்பி விடும். அரசியல் லாபத்துக்காக தேர்தல் வந்தாச்சு, இந்த நேரத்துல இதை பண்ணினா இஸ்லாமியர்கள் விட்டு அப்படி வரணுங்கிறதுக்காக குழப்பி விட்டு இருக்கிறார்கள். இது ஒண்ணு. இப்ப என்னுடைய கேள்வி அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியில அதிகமானாலே நீங்க ஒரு ஹிந்து ஊர்வலம் போக முடியறதில்ல, ஒரு திருமண ஊர்வலம் போறதுல பிரச்சனை இருக்கு, ஒரு கோயில் தேர் போறதுல பிரச்சனை இருக்கு, ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போறதுல வச்சிருக்கு, ஒரு சாதாரண கோயில்ல வந்து அந்த கோயில் உற்சவத்துல மேலதாளங்கள் அடிச்சு போறதுல பிரச்சனை இருக்கு. மதுரை பக்கத்துல பேரையூர்ல 100 ஆண்டு பழமையான விநாயகர் கூட புனரமைப்பே பண்ண முடியல. புனரமைப்பு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி சண்டைக்கு போறாங்கன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோல அந்த இந்துக்கள்கிட்ட அந்த இஸ்லாமியர்கள் எப்படி சண்டைக்கு போறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவருடைய கோயில் இத்தனை வருஷம் தொழுது வந்ததை அவங்க புனரமைப்பு பண்ணுகிறார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் தாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்துக்களை ட்ரீட் பண்ணிவிட்டு, ஹிந்துக்கள் வந்து இதை ஒத்துக்கொள்ளணும், நாங்க வந்து கோயில் வாசல்ல வந்து மசூதி இது மாமிசம் சாப்பிடுவோம்னா என்ன அர்த்தம்? ஆகையினால இந்த மாதிரி இன்டென்ஷனலா தப்பு பண்ணுகிறார்கள்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, ஏன் அந்த இஃப்தார் கறி விருந்தை வந்து நீங்க ஏன் வந்து தெருவில் ஏன் போடணும்? அதுக்கு ஒரு மண்டபம் கிடைக்காதா? இல்ல அதே ஒரு மசூதியில கிடைக்காதா? இல்ல அந்த காம்ப்ளெக்ஸ்ல இடம் இருக்காதா? இஸ்லாமியர்களை காம்ப்ளெக்ஸை வைக்கவில்லையா? அப்படி என்றால் இது திட்டமிட்டு தெருவில் வைப்பது என்பதை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதாங்கிறேன் நான். இப்போ மீரட் முனிசிபாலிட்டி, அதாவது கார்பரேஷன் ஒரு உத்தரவு போட்டு இருக்கிறதாக நான் பத்திரிகையில படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது, கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஆனால் இந்த ரமசான் நேரத்துல எங்களுக்கு தொழுகைக்கு இடமில்லை என்று பொய் சொல்லிக்கிட்டு யாராவது தெருவில் வந்து மொத்தமா உட்கார்ந்து தொழுகை பண்ணினீர்கள்னா எல்லாம் நாங்க போட்டோ எடுக்கிறோம், வீடியோ பண்றோம், ஒருத்தர் கூட அரசாங்கம் பாஸ்போர்ட் தராதுன்னு சொல்லியிருக்காங்க. முனிசிபாலிட்டி பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றதை நிறுத்திவிடும். அதைத்தான் சார் செய்யணும். தெருவில் வந்து நீ சாப்பாடு போட்டு பிரியாணி போட்டு குருமுருகன் கோயில் முன்னால போடுவேன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அவங்கள கூட்டு விசாரிச்சு இது வந்து இன்டென்ஷனலா செய்தது, இந்துக்கள் நம்பிக்கை மீது சேற்றை வாரி பூச வேண்டும் என்பதால் செய்தது, அவமரியாதை செய்ய வேண்டும் என்று செய்தது என்பதால் இவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை வந்தா மீரட்டு கார்பரேஷன் பண்ண மாதிரி அப்படின்னா ஒரு பயம் வரும். ஆனா துரதிருஷ்டவசமாக இங்க இருக்கிறது ஜிகாதிகள் எவாஞ்சலிஸ்டுகளுக்கு சாமரசம் வீசும் கொத்தடிமையான ஒரு அரசாங்கம். தேர்தல் வந்த பிறகு இதை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்துட முடியும் என்ற நம்பிக்கையாக இருக்கும். அந்த பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை.